ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்பு முளைக்கட்டிய கம்பு சிறுதானிய லட்டு தான் இன்றைக்கி உங்களோட நான் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சுவையானது, சத்தானதும் கூட. சின்னவங்க முதல் பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிடலாம். செய்முறையும் ரொம்ப ரொம்ப சுலபம். அது எப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முளைக்கட்டிய கம்பு ஒரு கப் துருவின தேங்காய் வறுத்துக்கலாம். நம்ம ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கலாம். அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. தேங்காய் அந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்துங்கனாவே நமக்கு ஈரப்பதம் போயிடும், உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்க, நமக்கு தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் கம்பு நல்லா ஊற வச்சு முளைக்கட்டிய கம்பு, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப சத்தானதுங்க கம்பெல்லாம். நம்மளுக்கு கம்பு நல்லா வறுக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு 2-3 நாள்னாலையும் கெடாமல் வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால் கம்பு நல்லா வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்துக்கோங்க. கம்பு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு ஈர துணியில் கட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நைட் 2 பகலில் நல்லா இந்த மாதிரி பயிர் வந்துடும். முளைக்கட்டிய பயிருங்களுக்கெல்லாம் சக்திகள் அதிகம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி சத்தானது அடிக்கடிக்க செஞ்சு கொடுங்க. சிறுதானியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 3-4 நிமிஷம் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கம்புவை. பாருங்க, நல்லா வறுபட்டாச்சு. இதையும் எடுத்துடலாம். அதே கப்பில் 1 கப் வேர்க்கடலை நான் ஏற்கனவே வறுத்ததுனால சும்மா லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அது பொடி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். குளிர் காலன்றதுனால கொஞ்சம் நமுத்து போயிடும் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் வறுக்காமல் லைட்டாக சும்மா ஒரு 30 செகண்ட் சும்மா இது இப்படி லைட்டாக சூடில் வறுத்துட்டு இதையும் அதிலேயே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல், கம்பு, வேர்க்கடலை இதை தனித்தனியாக, இது இப்படியே இருக்கட்டும். நமக்கு இது ரெண்டும் தனித்தனியாக பொடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, தேங்காய், கம்பு இது எப்பவுமே ரொம்ப நைஸாக ஆகாது. நமக்கு மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு நைஸ் வருதோ அந்த அளவுக்கு நைஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை கொரகொரப்பாக இருந்தாலே ஒரு தொந்தரவும் இல்லை. தேங்காய் இது 3 ஒரு ஓரமாக இருக்கட்டும். கொஞ்சமாக நான் தேங்காய் துருவலை தனியாக கொஞ்சம் எடுத்துருக்கேன் வறுத்து வச்சுருக்கிறத. இதே பாத்திரத்தில்
1.5 கப்பு வெல்லம் சேர்த்திக்கலாம். நம்ம உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் வெல்லம் குறைச்சிக்கோங்க. நான் 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துறேன். முக்கால் கப்பு அதிலேயே தண்ணி சேர்த்திக்கலாம். இது கல் இல்லாத வெல்லம், அதனால் நான் டைரெக்டாக சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு கல் இருக்குன்னு டவுட் இருந்தால் வெல்லத்தை ஒரு கொதி விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக பாகுபதம் வரட்டும். கம்பி பதம், பந்து பதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு பிசுப்புத்தன்மை வந்தால் போதிக்கும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, பிசுப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, கம்புதூள், வேர்க்கடலை தூள், தேங்காய் துருவல், எல்லாம் சேர்த்துக்கிட்டு நறுக்கி பேரிச்சம்பழம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்லைஸாக, அதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்கலாம். நல்லா ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு அளவு சரியாக போச்சு. நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. டம்ளரு இல்லை குட்டி குட்டி கப்பு எது இருந்தாலும் நம்ம அதில் எடுத்துக்கலாம் அளவு. இதிலையே ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி மனம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு நட்ஸு இருந்தால் நட்ஸு சேர்த்திக்கோங்க, தேவைப்படுற நட்ஸு எதாக இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. சிலர் வேர்க்கடலை சாப்பிட மாட்டாங்க, கடலக்கொட்டை, அந்த மாதிரி ஆளுங்க முந்திரி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்திக்கோங்க. எங்கிட்ட இன்றைக்கி முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் அதை சேர்த்தலை. ஸ்டவ் அணைச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நான் ஸ்டவ் அணைச்சிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை எடுத்து தட்டில் அர வச்சுக்கலாம். உங்கள் கை உண்டை பிடிக்க முடியலன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்கள் பர்பி பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இதை உண்டை பிடிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் சூடு அதிகமாகுது, கொஞ்சம் சூடு கம்மியாகட்டும். நமக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி
வேணுன்ற சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடுவேன், அதனால் நான் குட்டி குட்டியாக தான் உருண்டை பிடிக்குவேன். உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு தேங்காய் துருவல் இதை என்ன பண்ணணும்னா இதில் போட்டு குறிப்பாக வறுத்த தேங்காய் பொடி சேர்த்துங்க. அப்புறமா நீங்கள் வறுக்காத பொருள் தேங்காய் துருவல் சேர்த்துனீங்கன்னா சீக்கிரம் கெட்டுடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வறுத்த தேங்காய் இது இருந்தால் அதிலையே நம்ம வறுக்கிறங்களே முதலையே அதிலையே கொஞ்சோண்டு எடுத்து வச்சிங்கன்னா அதிலையே நம்ம இதை போட்டு பிரட்டி எடுத்துடலாம். எல்லா உண்டையும் பிடிச்சாச்சு. நமக்கு சுவையான பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக இன்றைக்கி லட்டு செஞ்சுருக்குறேங்கன்னு. ரொம்ப சக்தியானதும் கூட. கம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில பசங்க சிறுதானியம் நம்ம டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி வீட்டில் குட்டீஸுங்க இருக்கிறவங்களுக்கோ இல்லை பெரிய ஆளுங்களுக்கோ திடீர்னு ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்ணுன்னு தோன்றவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். முளை கட்டி நான் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு உடனடியாக செய்யணும், முளை கட்டாதையே வறுத்து செய்யலாம். செய்முறை பிடிச்சிருந்தா மறக்காமல் பக்கத்தில் லைக் பட்டன் அமுத்திட்டு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சமையல் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் சமைச்சு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய். உங்கள் சசி செல்வி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.